அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமியுடைய செய்தியாளர் சந்திப்பு தான். அதை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். பல வீடியோக்குள்ள நம்ம பேசியிருக்கோம். எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகமும் அவருடைய அதிகார துஷ்பிரயோகமும் எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் அதை பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் நீங்க என்ன நடந்தது அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம். தமிழகத்தில் இரண்டு கூட்டணி தான் உருவானது. ஒன்னும் திமுக ஒரு ஆளுங்கட்சி ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாகி இருந்தது. பிஜேபி மத்தியில் ஆளுற கட்சி ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருந்தது. இடையில எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி உருவாக்குறாரு. அந்த எஸ்டிபிஐ, புதிய பாரதம், அதுக்கடுத்து இப்ப தேமுதிக இவங்களோட வச்சு ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதுக்காக அந்த கூட்டணி உருவாக்குறாரு அப்படின்னா, திமுக 40 தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்ம ஒரு கூட்டணியை உருவாக்குனாதான் அதை வெற்றி பெற முடியும். ஏன்னா அதிமுகவுடைய வாக்குகளை சிதைச்சாதான் நம்ம திமுக வெற்றி பெறுவதற்கு நாம கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காரு. அது அவர் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. 40 தொகுதியிலுமே திமுக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றுருச்சு. எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்றாரு, நாங்க 1% ஓட்டு நாங்க அதிகமா வாங்கிட்டோம் அப்படிங்காரு. இந்த 1% ஓட்டு அதிகமா இவர் எப்படி வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. 1% ஓட்டை எதை வச்சு கணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. அதிமுக பெரும்பான்மை இடங்கள்ல போட்டிட்டு இருக்கு. அந்த இடங்கள்ல பூரா அதிமுக மட்டும் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா எல்லா கட்சிகளும் அதுல ஓட்டு போட்டிருக்காங்க. எஸ்டிபிஐ ஓட்டு போட்டிருக்கு, இது தேமுதிக ஓட்டு போட்டிருக்கு, புரட்சி பாரதம் ஓட்டு போட்டிருக்கு, சின்ன சின்ன சமூக அமைப்புகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சார்ல அவங்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. எப்படி 1% ஓட்டு அதிகமா இவரு கணிக்கிறாருன்னு நமக்கு தெரியல. எந்த ஒரு கட்சியுமே எனக்கு இத்தனை % ஓட்டு எனக்கு இருக்கு அப்படிங்கிறத கணிக்க முடியாதுங்கிறதான் என்னோட கருத்து. ஏன்னா எல்லா கட்சிகளும் கூட்டணி சேர்த்திருக்கீங்க, எல்லா இடத்துலயும் எல்லா கட்சிக்காரங்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. தனித்தனியா இதுல எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அந்த 1% ஓட்டு எப்படி அதிகமா வாங்கினாருன்னு சொல்றாருன்னா, இங்க அதிமுக 2-3 பிரிஞ்சது 4 பிரிஞ்சது சொன்னாங்க. அவங்க எல்லாம் பிரிஞ்சு போன பின்னாடி தாங்க நாங்க 1% ஓட்டு நாங்க அதிகமா வாங்கியிருக்கோம். இங்க எதிரிகளோடு துணை சேர்ந்தவங்கள நாங்க எக்காரணம் கொண்டும் கட்சியில சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. கட்சியில சேர்க்கறது முக்கியம் கிடையாது, நீங்க சேருங்க சேராம போங்க, அது வேற பிரச்சனை. இந்த 40 தொகுதியும் தோக்குறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏன்னா அவருடைய ஆளுமை சரியில்லை. அதிமுக ஒன்றிணைந்து இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவுல கூட்டணி சேர்ந்திருக்கும். நான் கூட்டணிக்கு நான் வரேன் நீ வரேன்னு முந்திக்கிட்டு கட்சிகள்லாம் வந்திருக்கும். ஆனா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தலை. ஏன்னா கட்சியை உடைச்சிட்டாருல. ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு நான் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது கட்சி உடஞ்சுதான் ஆகும். எனக்கான உரிமையை பறிச்சு நீங்க பொதுச் செயலாளர் ஆகிட்டீங்கன்னா அப்ப நாளைக்கு நான் பொதுச் செயலாளர் வரணுமே, அதுக்கு என்ன காரணம்? நாளைக்கு என்னால ஒரு பொதுச் செயலாளர் வர முடியாது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. கட்சி 2ஆ உடஞ்சு போச்சு. இன்னைக்கு 3 தொகுதியில 4வது இடத்துக்கு போகுது, 9 தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போகுது, கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட் இழக்குது. மிக குறைந்த வாக்கு, கிட்டத்தட்ட விளவங்கொடுது இடைத்தேர்தல்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து வெற்றி பெற்ற விஜயதரணி பிஜேபியில் போய் இணைகிறாங்க. அந்த இடம் காலியா இருக்கு. அந்த காலியான இடத்துல அதிமுக சார்பில் போட்டிடுறாங்க. வெறும் 5000 வாக்கு தான் வாங்குறாங்க. நாம் தமிழர் அதிமுக விட அதிகமா ஓட்டு வாங்குது. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொல்லவே இல்லை. அம்மா இருக்கும்போது இருந்த 1.5 கோடி தொண்டர்களும் எங்க பக்கம் தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாருல எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட அதிமுக ஒரு 80 to 85 லட்சம் வரைக்கும் தான் ஓட்டு வாங்கியிருக்கு. அப்ப மீதி இருக்கிற அந்த தொண்டர்கள்லாம் எங்க போனாங்க? நான் பொதுச்செயலாளர் பொறுப்பேற்ற பின்னாடி நான் கட்சியை வளர்ச்சி அடைஞ்சிட்டேன், விரிவடைஞ்சிருச்சு, நான் 2 கோடி தொண்டர்களை சேர்த்துட்டேன் அப்படிங்காரு. அந்த 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கீங்க, மீதி இருக்கிற தொண்டர்லாம் எங்க போனா? அப்போ உங்களுடைய ஆளுமையை மக்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க இப்ப 2 கோடி தொண்டர்களும் தேர்ந்தெடுத்தது பூரா ஓட் லிஸ்ட பார்த்து தேர்ந்தெடுத்தீங்களே, அவனா ஓட்டு போடுவானா? ராமநாதபுரம் தொகுதியில ஐயா ஓபிஎஸ் அவர்களை தோக்கடிக்கிறதுக்கு எத்தனையோ ஓபிஎஸ் களம் இறக்குனீங்க, எத்தனையோ லட்சம் செலவு பண்ணீங்க. அதிமுக என்னாச்சு? டெபாசிட் தான் போச்சு. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 3,55,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் 15 நாள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சின்னத்தை சேர்த்திருக்காரு. 2 பெட்டிகள் இருக்கு. 22வது இடத்துல ஓபிஎஸ்ங்கிற பெயர் பலாப்பழ சின்னத்துல இருக்கு. 2வது பெட்டியில இருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சு மக்கள் போய் ஓட்டு போட்டு 2வது இடத்துக்கு கொண்டு வர்றாருன்னா அவர் தானே ஆளுமை. இங்கே ஆளுமைங்கிறது 40 தொகுதி நக்கிட்டு போனது ஆளுமை, இல்ல 7 தொகுதியில டெபாசிட் போச்சு அதான் ஆளுமை. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற 6 தொகுதிகள்ல 4 தொகுதி டெபாசிட் போனதா மிச்சம் அதிமுகவுக்கு. ஜெயபெருமான் ஒருத்தர் நின்றாரு.
அதிமுகவில் அவர் என்ன வாக்கு வாங்கினாரு? எல்லா பேரும் யோசிச்சாங்க. ஓபிஎஸ் வந்து ஒரு ஆளுமையா இருக்காரு, அவருக்கு வந்து நம்ம வந்து ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு இரட்டை இலை சின்னத்துக்கு விழுக வேண்டிய அத்தனை ஓட்டுகளும் வந்து இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவருக்கு வந்து விழுந்திருக்கு. சிறுபான்மையினர் ஓட்டு போட்டாங்களோ போடலையோ அது வேற விஷயம். ஆனா ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, மக்கள் வந்து திசை திரும்பி இருக்காங்கல்ல. அதிமுகவுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய தகுதி வந்து ஓபிஎஸ்க்கு இருக்குங்கிறத ராமநாதபுரத்தில் மக்கள் வந்து அதை நிரூபித்திருக்காங்கல்ல. ஆனா எடப்பாடி பழனிசாமினால என்ன பண்ண முடிஞ்சது? எல்லா தேர்தலிலும் தோல்வியை மட்டுமே சந்திக்க முடிஞ்சது. எடப்பாடியை முன்னிறுத்தின அனைத்து தேர்தலிலுமே வந்து தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியில்லை. அதை தொண்டர்கள் வந்து ஏத்துக்கிறல. நிர்வாகிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கொடுக்குற காசுக்காக ஏதும் மயங்குறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வர வர ஏற்படுது. இன்னும் வரைக்கும் வந்து கட்சி வந்து மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திக்குது, மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்லிட்டு ஆராய தவறுறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதிமுகவுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஓபிஎஸ்ஆ இபிஎஸ் அப்படின்னா ஓபிஎஸ் வந்து முதலிடத்தில் இருக்காருன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 90% அளவுக்கு வந்து மக்களோட ஆதரவு ஐயா ஓபிஎஸ்க்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து அப்பப்ப டாப் அப் பண்ணி கையில வச்சுக்கிறாரு. அந்த ஆதரவு மட்டும்தான் இருக்குது. திமுக என்ன பண்ணுவாங்க, 40-40 நம்ம இன்னைக்கு வந்து ஜெயிச்சிட்டோம், அடுத்த இலக்கு வந்து உள்ளாட்சி எலெக்ஷன். உள்ளாட்சி எலெக்ஷன்ல வந்து நம்ம வந்து அதிகமான இடங்களை பிடிச்சாதான் சட்டசபை எலெக்ஷன் வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் நினைப்புல வந்து அனைமா வந்து டிசம்பர் ஜனவரியில வந்து உள்ளாட்சி எலெக்ஷன் வச்சிருப்பாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி நிலைமை என்ன? ஓபிஎஸ் என்கிற ஒருவர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அதிமுகவினுடைய வேட்பாளர்களையும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓட்டுகள் விழுவே கிடையாது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் நின்றதுனாலதான் இன்னைக்கு அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திச்சுக்கிறதுங்கிறது நம்ம கண் முன்னாடி வந்து தெரியுது. தேனியில பாருங்க, தினகரன் என்ற தொகுதியில 13 தொகுதியில அதிமுக ஒற்றை இலக்க என்னோட வந்து வாக்கு வாங்கியிருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுதா? எடப்பாடி பழனிசாமி யோசிக்க மாட்டாரு. அவருக்கு தேவை என்ன? அவருக்கு வந்து பொதுச் செயலாளரா இருக்கணும். இன்னைக்கு இனிமேல் வந்து தொண்டர்கள் தான் வந்து ஒன்று சேர்ந்து இந்த கட்சியை வந்து பலப்படுத்தணும். ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. கட்சிக்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம், ஒன்றிணைவும் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை வந்து விடுத்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.